கைஸ் ஜிடி மைக்ரேட்டரில் ரீசெண்டாக என்ன சர்வீஸ் பார்க்க போகிறோன்னா நோ டிஸ்பிளே டெஸ்க்டாப் கொடுத்துறாங்க. டெஸ்க்டாப்பில் பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஃபுல்லுமே ஃபேனில் எல்லாமே டெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மதர் போர்ட்லேயும் டெஸ்ட்டாக இருக்குது. இப்போ தெர்மல் பேஸ்ட்டு ஓல்ட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஆஃப்டர் நம்ம தெர்மல் பேஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நியூ தெர்மல் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டுனா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணோம். ரேம் இதில் ப்ராப்ளமாக இருந்தது. ரேமு நம்ம ஆல்டர்னேட் ரேம் போட்டு செக் பண்ணோம். நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னே இதில் வந்து பயாஸ் செட்டிங் சேஞ்சில் இருந்தது. கஸ்டமர் ஆக்சுவலாக வந்து பயாஸ் செட்டிங் வந்து மாற்றி வச்சுக்கிறாங்க போலருக்கு, மாற்றி சேவ் பண்ணிட்டாங்க. நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தெர்மல் பேஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளமாக எஸ்எஸ்டி ப்ராப்ளமாக பார்த்தோம். எஸ்எஸ்டி ப்ராப்ளம் இல்லை, சாட்டா கேபிள் ப்ராப்ளம் பார்த்தோம். சாட்டா கேபிள் ப்ராப்ளம் வந்து சாட்டா கேபிள் நியூவாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரேமை வந்து நம்ம புது ரேமை போட்டு கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ரன் பண்ணி பார்த்தோடனே பயாஸ் செட்டிங்லாம் நம்ம ஃபுல்லுமே மாற்றிட்டாச்சு. பயாஸ் செட்டிங் மாற்றிடும். நெக்ஸ்ட்டு சிமோஸ் பேட்ரி அவர் ஆக்சுவலாக கொடுக்கும்போது கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சிமோஸ் பேட்ரி இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் நம்ம சிமோஸ் பேட்ரி நம்ம இந்த கட்டில் பார்த்துட்டு மேட்ச் பண்ணிட்டோம். பயாஸ் செட்டிங் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னே நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு செக்கு ஒரு டிவைஸுன்னு வந்து பார்ட்டிஷன் வந்து ஆக்சுவலாக வந்து செக் பண்ணுது. நம்ம பயாஸ் செட்டிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாடல் ஜிப்ரானிக் போர்டில் எஸ்கேப் வந்து லாங் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். பயாஸ் செட்டிங் போய்டும். பயாஸ் செட்டிங் போயிட்டோடனே இதில் சிப் செட்டு பயாஸ்ன்னு இருக்கும். அந்த பயாஸு போய்டுங்க. பயாஸு போய்ட்டோடனே லாஸ்ட்டு வந்து பார்ட்டிஷன் சூஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த பார்ட்டிஷன் சூஸ் வந்து ஃபஸ்ட்டு பீரியாடிட்டி எது கேட்கும், யூஎஸ்பி கொடுங்க. செகண்ட் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்கு போட்டுருக்கோம். ஹார்ட் டிஸ்க்கு போட்டனால அது செகண்ட் பூட். அது ஃபஸ்ட்டு பூட் வந்து பார்த்தா எஸ்எஸ்டி தான் நம்மளோட 240 GB. அதனால் நம்ம 240 GB ஃபஸ்ட்டு பீரியடியை நம்ம கொடுத்து சேவ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து திருப்பி நம்ம உள்ளே போயிட்டு சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு திருப்பி F10 கொடுத்தோன்னா சேவ் எக்ஸிட் வந்துடும். பயாஸ் பீரியடிட் கேட்கும். அந்த பீரியடிட் தான் ஃபஸ்ட்டு வந்து பூட் வந்து எஸ்எஸ்டி, செகண்ட் வந்து ஹார்ட் டிஸ்க்கு. நம்ம சேவ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் வந்து லோட் ஆகும். சிஸ்டம் லோட் ஆகிட்டோன்னே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கரெக்டாக வந்து நம்ம பூட் லோடு வந்து கரெக்டாக ப்ராசஸிங் நடக்கும். சரிங்களா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இது நிறைய இடத்துல இதே ப்ராப்ளம் தான் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் வந்து தப்பு பண்ணுறாங்க. இது அதான் வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.